வெல்கம் டு சாந்தாஸ் கேக்ஸ். ஹாப்பி ஈஸ்டர் டு எவ்ரிஒன். இன்னைக்கு நான் ஈஸ்டருக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கேக் செய்து காட்ட போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் தான், ரொம்ப சின்ன கேக். அதுக்கு எங்களுக்கு தேவையானது ஒரு 5 inch டயமீட்டர் உள்ள ஒரு கேக் டின், ரவுண்ட் கேக் டின் வேணும். அப்புறம் ஒரு கப் கேக் கேஸ் வேணும். ஸோ இது கேக் பேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது இந்த 5 inch டின்னில் பேக் பண்ண கேக் தான். இது சாக்லேட் கேக். இது இன்னொரு குட்டி கேக். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டெக்கரேஷன் செய்கிறதுக்கும் எங்களுக்கு 2 வகையான ஐசிங் தேவைப்படுது. இது கொஞ்சம் சாக்லேட் ஐசிங் எடுத்திருக்கேன். இது பட்டர் ஐசிங். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் எவ்வளவு ஐசிங் உபயோகப்படுத்தினேன், எவ்வளவு பட்டர் உபயோகப்படுத்தினேன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் செக் பண்ணுங்கள். இது ரெடிமேடாக இருக்கிற ஒரு போர்டு. இந்த புல் மாதிரி ஒரு எஃபெக்ட் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் சாதாரண போர்ட்லேயே இதை செய்யலாம். இந்த கேக் டெக்கரேட் பண்ண எடுக்கிறதுக்கு முதல்ல அதுக்கு தேவையான முக்கியமான ஒரு டெக்கரேஷன் நான் உங்களுக்கு இப்போ செய்து காட்ட போகிறேன். இது பாருங்கள், ஒரு கேரட் ஐசிங் இருக்குது. இதில் ஃபாண்டன்ட், கிரீன் ஐசிங் அண்ட் ஆரஞ்ச் ஐசிங். ஸோ இதை நீங்கள் செய்ய எடுக்க முன்னம் ஒரு தடவை நல்லா பிசையணும். ஒரு கேரட் ஷேப்பில், ஒரு கோன் ஷேப்பில் ஒரு ப்ரஷ்ஷால் இப்படி இதில் ஒரு இம்ப்ரெஷன் இப்படி உள்ள ஒரு குழி மாதிரி போட்டு இதை அப்படி வச்சுட்டு கிரீன் ஐசிங் சின்ன ஒரு பீஸ் எடுத்து ரோல் பண்ணி இதை நாங்கள் 2ஆக கூட இப்படி வெட்டலாம். எக் ஒயிட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜெலட்டின் உபயோகப்படுத்தலாம். இதில் இது உள்ள இதை கொஞ்சம் அப்படியே இந்த ப்ரஷ்ஷால் போட்டுக்கலாம். இது போட்டு உள்ள கொஞ்சம் அப்படி அமர்த்திடணும். அது அப்படியே அது ஃபிட் பண்ணி நிற்கும். அடுத்து இது நேச்சுரலாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இதுதான் எங்களுடைய கேக்குக்கு, பனிக்கு தேவையான கேரட். அடுத்து பாருங்கள், ஒயிட் ஐசிங் எடுத்துருக்கேன். இது பனியுடைய, அதாவது முயல் குட்டியுடைய காது. இது நான் ஃபாண்டன்ட்லேயே செய்ய போகிறேன். அதுக்கு இப்படி 2 கம்பி, நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி 2 எடுத்துக்கோங்க. இது கம்பி உங்களுக்கு இல்லைன்னா டூத் பிக் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஏற்கனவே நான் இது செய்து காய வச்சுருக்கேன். ஏன்னா இது காயணும். நல்லா இப்படி காஞ்சால் தான் நீங்கள் அந்த கேக் செய்த உடனே இதை ஃபிக்ஸ் பண்ணால் அப்படியே நிற்கும். 2ம் ஒரே அளவாக இருக்கணும். ஸோ இப்போ இதை இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு கோன் ஷேப் கொஞ்சம் இப்படி ஃப்ளாட்டன் பண்ணணும். அப்புறம் இந்த ஜெலட்டின் இந்த கம்பியில் எப்படி நீங்கள் சேர்க்கணும். இதில் உள்ள இன்சர்ட் பண்ணணும். இந்த மேல் பகுதியை கொஞ்சமாக இப்படி வளைச்சோம். நான் இந்த ரவுண்ட் கேக்கை இப்போ 2 பீசஸாக இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி வெட்டி எடுத்து தான் இது ஷேப்பை நாங்கள் உருவாக்குறோம். இந்த கேக் இப்படி வரணும். ஸோ இது கூட எங்களுக்கு இந்த ஷேப்புக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், இதை நான் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த பக்கம், ஏன்னா அந்த ப்ரொப்போர்ஷன் நல்லா இருக்கும். கொஞ்சம் இப்படி தண்ணி போட்டு இதை கொஞ்சம் கேக்கை நீங்கள் வெட் பண்ணிக்கணும்.
இப்போ வந்து இந்த பனியுடைய இந்த 2 பகுதியையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் சாக்லேட் ஐசிங் பண்ணுவோம். மேலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த ஐசிங் அப்ளை பண்ணலாம். இது ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை காய விட்டுறலாம் கொஞ்சம் நேரம். இதுக்கு நாங்கள் உபயோகப்படுத்த போகிற இந்த பட்டர் ஐசிங் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து இதில் அப்ளை பண்ணுறது சுலபமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து வெறும் பேலட் நைஃப் தான் உபயோகப்படுத்துகிறோம். பாருங்கள், பேலட் நைஃப் 2-3 சைஸஸில் இருந்தால் கூட நல்லது. இது வந்து ரொம்ப சின்னது, இது வந்து ஒரு மீடியம் சைஸ். அடுத்ததாக இந்த சின்ன கப் கேக்கை நாங்கள் கலட்டி எடுக்க போகிறேன். பாருங்கள், இதையும் வந்து முதல்ல கொஞ்சம் வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதே போல் இந்த சின்ன பேலட் நைஃபால் நீங்கள் வந்து இதை சுற்றி வர ஐசிங் போடணும். ஸோ இது வந்து முகத்துடைய கீழ்ப்பகுதி. இது கொஞ்சம் அட்டாச் பண்ணுறது தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த டூத் பீக்ஸ் எடுத்துருக்கேன். சின்ன பிள்ளைகள் இந்த கேக் சாப்பிட்றதாக இருந்தால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த டூத்பிக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறபடியாக கேக் வெட்டி அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னே நீங்கள் இந்த டூத்பிக்கெல்லாம் எடுத்துறாங்க வெளியில். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முகத்தை நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த டூத்பிக்ஸை முதல்ல இங்கே கேக்கில் தான் நீங்கள் கொடுத்தா. நிறைய டூத்பிக்ஸ் போடுங்க, அதை பற்றி பரவாயில்ல. என்ன அது ஃபர்மாக நிற்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐசிங் போட்ட பகுதியை கீழ்ப்பக்கமாக வச்சு கொஞ்சம் அப்படியே அழுத்தி பிடிங்க. ஏன்னா அந்த டூத்பிக் வந்து அது உள்ளே இறங்கணும். ஷேப் சரியாக இருக்குது. இப்போ இதனுடைய கால் அது கூட நான் ஐசிங்லேயே தான் வைக்க போகிறேன். பேலட் நைஃபாலேயே ஒரு கேக்கை வந்து காவு பண்ணுறதுன்றது ஒரு வித்தியாசமான டெக்னிக். ஸோ அதனால தான் நான் இந்த கேக் எப்படி செய்கிறேன். அப்படி இல்லைன்னா இட்ஸ் ஸோ ஈஸி. அந்த ஸ்டார்னாஸில் போட்டு அப்படியே முழுசும் கவர் பண்ணி இந்த தலையை அட்டாச் பண்ணி அதையும் அப்படியே கவர் பண்ணி காலையும் அதாலே நீங்கள் போட்டுடலாம் ஸ்டார்னாஸால். பட் இது வந்து ஒரு வித்தியாசமான முறை. ஸோ நீங்கள் வந்து கேக் டெக்கரேட்டிங் கற்றுக்கிறப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்கரேஷன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. ஸோ அடுத்ததாக முயலுடைய காது நாங்கள் செய்யணும். அதுக்கும் இதே பட்டர் ஐசிங் தான் நீங்கள் போடணும். ஏன்னா இது வந்து இந்த காது வந்து இந்த பாடியோட மேட்ச் பண்ணணும். இப்படி இருக்கு சின்ன கலர் நைஃபால் இதை வந்து நீங்கள் காவ் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் கையால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறபடி தான். இதை செய்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே காய விடுங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து முயலுடைய வால். இது வந்து நீங்கள் ஒரு ஃபாண்டன்ட் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஒயிட் பீஸ் ஆஃப் ஃபாண்டன்ட். ஸோ இப்படி ஒரு டூத்பிக் எடுத்து இந்த ஃபாண்டன்ட்டில் போட்டு அதை வந்து நீங்கள் பின்னால் அட்டாச் பண்ணுங்க. இது கொஞ்சம் காய விடுங்க. ஓகே, இப்போ இது வந்து காஞ்சிருக்கு.
நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த காது அதுவும் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ முதல்ல வந்து நாங்கள் இந்த வால் பகுதியை டெக்கரேட் பண்ணலாம். அதுவும் இந்த பெல்லட் நைஃபால் தான், சின்ன பெல்லட் நைஃபாலேயே நீங்கள் இந்த வால் பகுதி, ஏன்னா முயலுடைய வால் வந்து எப்பயும் கட்டையாக தான் இருக்கும். முயலுடைய காது வந்து எப்பயுமே நடுவில் கொஞ்சம் பிங்காக இருக்கும். ரொம்ப டார்க் பிங்க் எல்லாம் போட்டுறாதீங்க. பாருங்க, ஒரு ப்ரஷ்ஷால் இந்த நடுவில் சும்மா அப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருந்தால் தாராளமாக போதும். ஸோ மற்ற காதையும் அதே போல் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது இப்படி இருக்கு. இப்போ வந்து இந்த காதை நாங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ காதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐசிங் வந்து இப்போ காஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஐசிங் நீங்கள் போடணும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துல பிங்க் கலர் உபயோகப்படுத்துகிறப்பவே இந்த கால் லைன் பாருங்கள், இந்த கால் பகுதியிலையும் முன்னால் கொஞ்சம் அப்படி பிங்க்கில் பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஃப்ரெஷ் ஐசிங் போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜெலட்டின், அப்படி இல்லைன்னா எக் ஒயிட் நீங்கள் போடலாம். போட்டு இப்படி அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் நான் அமர்த்தி பிடிச்சிருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், முயலுக்கு நாங்கள் கண் 2 வைக்கணும். ஸோ இது வந்து ஃபாண்டன்ட். ஸோ அது வந்து சின்னதாக 2 பாருங்க, இப்படி ஒரே அளவில் எடுக்கணும். இது எப்படி ஷேப் பண்ணணும். இது இங்கே எப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த ஷேப் வரும். முயல் தான் வாய் பகுதி. அந்த வாய் பகுதிக்கு பாருங்க, இது வந்து இப்படி ஒரு பீஸ் இப்படி நீங்கள் ஃப்ளாட் ஆக்கணும். வெளிப்பகுதி வந்து இப்படி கொஞ்சம் மேல் எலும்பி இருக்கணும், கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஜெலட்டின் இருக்கு. ஸோ இந்த கண் செய்ததில் கொஞ்சம் ஜெலட்டினை நீங்கள் ப்ரஷ்ஷால் தடவி இங்கே இப்படி வச்சோம். அதே போல் வாய் இருக்கிற பகுதி இங்கேயும் வந்து கொஞ்சம் ஜெலட்டின் நீங்கள் பூசலாம். பூசிட்டு பாருங்கள், இந்த ஒயிட் ஐசிங்கும் இங்கே வச்சிடலாம். இதை நான் க்ளோஸ்அப் காட்டுறேன். இது இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணலாம். அந்த கண்ணுக்கு ஒரு பிங்க் கலரில் அவுட்லைன் கொடுக்கணும். அதே போல் இந்த மூக்கு பகுதி, இதுக்கும் இப்படி ஒரு பிங்க் கலர் அவுட்லைன். இப்போ கொஞ்சமாக கருப்பு கலர் எடுத்து இந்த கண்
கருப்பை கொஞ்சம் லைட்டன் பண்ணிங்கன்னா ஒரு கிரே கலர் வரும். இந்த கண்ணை சுற்றி மெல்லிசாக ஒரு லைன். அப்புறம் இந்த மூக்கு கிட்ட ஒரு கிரே கலரில் வரும். இப்போ தான் நான் ஒரு நாசல் உபயோகப்படுத்த போகிறேன். அது வந்து எதுக்காகன்னா இந்த புல்லு இது போடுறதுக்காக. பாருங்க, இது ஒரு ஸ்டார் நாசல். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டார்க்கர் கலரில் எடுத்திருக்கேன். இது நீங்கள் சுற்றி வர ஸ்டார்ஸ் வச்சுட்டு வரணும். நம்முடைய ஈஸ்டர் பனி ரெடி ஆகிருச்சு பாருங்கள். சிம்பிள் கேக், அதாவது எந்த ஒரு நொசலோ ஐசிங் பேக்கோ எதுவுமே நாங்கள் உபயோகப்படுத்தாமல் இந்த கேக் நாங்கள் செய்திருக்கோம். ஸோ இது போன்ற கேக்குகளை நீங்கள் வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது சிம்பிள் கேக். நொசல் அல்லது ஐசிங் பேக் எல்லாம் இல்லாதவங்க இதை போல் ட்ரை பண்ணலாம், பெல்லட் நைஃபை வச்சு மட்டும். இது போல் இன்னும் ஒரு அருமையான வீடியோவோடு உங்களை நான் சாந்தாஸ் கேக்கில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை எல்லோருக்கும் இனிய ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.